பூராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் பொதுவாக பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது முதல்ல உங்களுடைய ஜாப், உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய கெரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். பரவாயில்ல, வேலையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. வேலை இல்லைங்கிற சூழ்நிலை உங்களுக்கு இல்லை. நான் வேலையை விட்டு வெளியே வந்துட்டேன், நீ வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, எனக்கு வயசாயிருச்சு அப்படிங்கிற கான்செப்டே வேண்டாம். யாரெல்லாம் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ கிடைக்கும். ஆல்ரெடி நான் ஜாபில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. வேலையில் நான் ட்ரான்ஸ்ஃபரையோ எதிர்பார்க்குறேன், இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறேன், ப்ராஜெக்ட் மாறணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு. ஸோ நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகளில் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. இந்த மாதத்தில் வருமானங்கள் பரவாயில்லாமல் உங்கள் கையில் இருக்கும். மணி ரொட்டேஷன் நல்லாவே இருக்குது. ஸோ வருமானங்கள் கூடுதலாக இருக்குது, செலவுகள் அதற்கு மேலே இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக புராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உறவுகளால் நன்மை, உறவுகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது இருக்குது. அத்தனை விதமான சோஷியல் மீடியாவை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. குறிப்பாக இந்த மாதம் நீங்கள் யாரோடெல்லாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நேரடியான தொடர்பு வைங்க. மீடியேட்டர்லாம் வேண்டாம். நிறைய உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் உருவாகும். ஃபர்தராக நீங்கள் பார்ட் டைமாகவோ ஆன்லைனோ ஜூம்லேயோ ஏதோ ஒன்று அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக நன்மைகள் அமையும். என்னவாக லைஃப்பில் ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு இந்த மாதம் நல்லாவே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் ஆகலை அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்த விலைக்கு போகும். அது இல்லாமல் ரொம்ப நாளாக உறவுகளை விட்டு பிரிஞ்சிருந்தவங்களுக்கு ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸில் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். இந்த மாதம் எல்லாமே நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற மாதிரி தோற்றம். பட் ப்ராஃபிட் கைக்கு வரதில் நிறைய தடைகள் இருக்குது. ஒருவேளை பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பண்ணிங்கன்னா பார்ட்னர் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது பார்ட்னருக்காக நம்ம உழைக்க வேண்டிய அல்லது எஃபர்ட் எடுக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதத்தில் பூராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். உங்களுடைய பாஸ்போர்ட் வீசா வரலைங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. நீங்கள் இந்த மாதத்தில் பெருசாக ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. அதற்கான கிரக நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு இல்லை. ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது. லவ் சக்ஸஸ் ஆகலை, டிலே இருக்குது. இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு, மேரேஜ் தள்ளி போனவங்களுக்கு மேரேஜ் நடப்பதற்கான சூழ்நிலைகள், குறைஞ்சபட்சம் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அத்தனையும் இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எங்கெல்லாம் பெருமாள் இருக்காரோ பெருமாளுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். சிவன் கோயில் இருக்கக்கூடிய அம்பாளை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க.